Hello friends, welcome back to my channel M Mommy's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பானி பூரி எப்படி சுலபமா வீட்லயே செய்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோல பானி பூரி அது மட்டும் இல்லாம ஸ்வீட் சட்னி அதெல்லாம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பூரி மாவு ரெடி பண்ணிடலாம். அதை ரெடி பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்துர்க்கேன். வறுத்த ரவை கூட எடுத்துக்கலாம். அப்புறமா 1/4 கப் அளவுக்கு மைதா. நீங்கள் 1 கப் அளவுக்கு ரவை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 1/4 கப் அளவுக்கு மைதா, அதாவது 1க்கு 1/4 பங்குன்றது தான் கணக்கு. ரவை நல்லா பொடிசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைட் பை சைடு நீங்கள் கொஞ்சமாக நல்லா சுடுதண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்க்குற மாதிரி நம்ம நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஹாட் வாட்டர் ஊற்றினா தான் ரவை நல்லா சூப்பராக வேகும், நல்லா ஊறி உப்பலாக வரும். சில பேருக்கு பூரி எப்படி உப்பலாக வரும், இல்லைனா அது சுட்டக்கப்புறமா கூட அது அப்படியே மொறுன்னு இருக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நேரத்துக்கு நல்லா மொறுன்னு அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹாட் வாட்டர், கொதிக்கிற ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் ஒட்டுது, நீங்கள் லேசாக எண்ணெய் ஊற்றி கூட நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்பாத்தி டோ மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை நல்லா நீட் பண்ணணும், நல்லா இழுத்து நம்ம நீட் பண்ணணும், ஏன்னா நம்ம மைதா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ இதை ஒரு ஈரமான துண்டோ டவலோ போட்டு நம்ம ஒரு 1/2 hour அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்க போகிறோம். அந்த டைமில் நம்ம இதுக்கு பானி, ஸ்வீட் சட்னி இது எல்லாமே செஞ்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக தோல் சீவிய இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதிலே பாதி அளவுக்கு கொத்தமல்லி ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். அதோட காம்போடு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கழுவி நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா தண்ணி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம இதை வடிகட்ட தான் போகிறோம். இப்போ இதை நல்லா நம்ம வடிகட்டிக்கலாம். கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைல்யூட்டாக தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம கடைகளில் இருக்க டேஸ்ட் மாதிரி நம்ம சாப்பிட்ணுன்னா நிறைய தண்ணி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை இன்னொரு தடவை நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடித்து அதை இன்னும் நம்ம நல்லா டைல்யூட் பண்ணி நம்ம நல்லா தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன், இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன புளிப்பு தன்மைக்காக தான். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் உப்பும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம், நல்லா தண்ணியாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கொஞ்சமாக இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 சொட்டு அளவுக்கு லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்வீட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் சட்னிக்கு ஒரு 1/4 கப்புக்கும் அதிகமாக வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 5லேருந்து 6 பேரிச்சம்பழம், அதோட கொட்டையை எடுத்துகிட்டு அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்வீட் சட்னி இல்லையா. ஸோ இப்போ இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்ஸ்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்ல மையாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு இதையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு மேலே இது நம்ம கைப்படாமல் இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கழித்து நான் இதை எடுத்திருக்கேன். ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். இது இன்னொரு 5 நிமிஷம் நல்லா இழுத்து நம்ம பிசையணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது மாவு. இப்போ இதை 2 பேட்சாக பிரிச்சுட்டு இதை நல்லா நம்ம பரத்திக்கலாம். இதில் தான் கண்டிப்பாக நிறைய பேர் தப்பு செய்வோம். இது நல்லா சப்பாத்தி மாவை விட ரொம்ப மெலிசாக அந்த சைடில் நம்ம கை வச்சோம்னா தெரிகிற அளவுக்கு நல்லா பிசையணும்.
மாவு விரவுறதுக்கு வந்து நம்ம நிறைய மாவு போட்டக்கூடாது. ஏன்னா நம்ம பொரிக்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் கருப்பு கருப்பாக நிற்கும். கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி கூட நீங்கள் விரவிக்கலாம். எப்படின்னா நல்ல சப்பாத்தி மாவை விட ரொம்ப மெலிசாக திரட்டணும். எந்த சைடில் உங்களுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கும் அந்த சைடில் நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. அந்த சைடில் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயும் வந்து நம்ம லேசாக சூடு பண்ணிக்கலாம். பொரிக்கிற டைமில் வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹை ஹீட்டில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரோ இல்லை கிண்ணத்தோட மூடியோ வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி செஞ்சதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 35 பூரி வரைக்கும் வரும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டு ரெஸ்ட்டில் வச்சுட்டு அப்புறமா நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி பரத்தி வச்சுட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி வந்து புகை வர அளவுக்கு நம்ம நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மெலிசாக திரட்டியாச்சு. இப்போ இதை நம்ம ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஒன்றா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து நம்ம வந்து திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாட்டு டைம்லேயே 2 போட்டதுனால இந்த 2வது பொரி வந்து ஒழுங்காக உப்பலை பார்த்தீங்களா. இப்போ எல்லாமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா பொரிக்கணும். வெள்ளை கலரில் வரைக்கும் பொரிச்சிங்கன்னா அது நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற பூரி மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் பொரிச்சா தான் நல்லா ரொம்ப நேரத்துக்கு வரைக்கும் நம்ம உடைச்சி சாப்பிடையில நல்லா வந்து மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி வந்து பூரி போட்டு நம்ம எப்படி அமுக்கி அதை விடுவோம் அந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணணும். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு அதை நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொண்டைக்கடலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலைலாம் இருந்ததுன்னா கூட முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா அதை வேக வச்சு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பானியில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.